ஹலோ மக்களே, நண்பா ப்ளீஸ் வெல்கம் டு ஜிஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நாய் டம்ளர் குரூப்ஸோட ஒரு சில போக்குகளை வந்து நான் பார்த்தேன். ஸோ அது எனக்கு வந்து அவங்க வேறு ஏதோ ரூட் எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதை தான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா எனக்கு என்ன தோணுதோ அது உங்களுக்கு தோணுதா இல்லையானு இப்போலாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நியூஸ் உங்களுக்கு வீடியோஸ் வந்து போட்டாலுமே அது தெரியல, என்னென்னு தெரியல. இப்போ லாஸ்ட் 2-3 டேஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்குது வியூஸு. ஒரு வேளை சுத்தமாக நம்ம போடுற கண்டென்ட்டே உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை புரியலையா, எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இருந்தாலும் இதை நான் வந்து சொல்லி ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் ரீசெண்டாக இந்த சோஷியல் மீடியாவில் பல போஸ்ட் வந்து பார்க்குறேன். அதில் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த நாய் டம்ளர் குரூப்ஸ் எங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாங்களோ அந்த இடத்துல வந்து யாராவது ஒரு டிவிகேக்காரர் வந்து போகிற மாதிரி, அவர் வந்து டிவிக்கேன்னு சவுண்ட் விடுற மாதிரி, உடனே இவங்கெல்லாம் போய் அவங்கள அட்டாக் பண்ண போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இது உண்மையாலுமே அந்த குரூப்பு பேசுகிற இடத்துல வேணுங்கன்னே டிவிக்கு நம்ம பசங்க தான் போய் சத்தம் போட்டு போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா இவங்களே ஆட்களை ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு வந்து பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் லாஸ்ட்டாக போடுங்க. ஸோ அப்படி ஒரு சில வீடியோ மட்டும் இப்போ பார்ப்போம். ஏன் இங்கே வந்து டிவிக்கிற போப்பா, அங்கிட்டு போய் கடையில் போடா டே, போடா டே, போடா ஏ, போடா போடா டிவி கையா அவனை கூட்டிட்டு வாடா. ஏய், அவனை கூட்டி வா. எவாடா டிவி போட, எவாடா டிவிடா. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டே இங்கே வாடா, என்ன டிவிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து வான்றாரு. அவன் வந்து அந்த இடத்துல போய் நிற்கிறான். உடனே அவனை அடிக்கிறதுக்காக வந்து எல்லோரும் பாயிறாங்க, வைக்கிறாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க வந்து தடுக்கிறாங்க, பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு சீமான் கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, ஒரு தலைவனாக வந்து இப்படி பேசக்கூடாதுன்றது வந்து ஒரு முறை இருக்குது. ஆனால் அந்த முறை வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது சீமான். அதனால் அந்த ஆள்கிட்ட கேட்குறது இது யூஸ்லெஸ். பட் எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, ஒரு நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்கும்போது எவனாவது ஒருத்தன் தனியாக போயிட்டு அந்த கட்சிக்காரனை எதிர்த்து சத்தம் போடுவானா இல்லை கிண்டல் பண்ணுவானா? இதுக்கு வாய்ப்பு இருக்கா மக்களை? நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா யாராக இருந்தாலுமே, எந்த கட்சிக்காரங்க அங்கே இருந்தாலுமே, தனியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த கட்சியை போய் சீண்டவோ அவன் வம்புழுக்கவோ மாட்டோம். அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான், நம்ம சைலண்டாக போயிடுவோம். மனசுக்குள்ள வேணால் என்ன வேணால் நினச்சிட்டு போகலாம். ஏன்டா நீலாம் ஒரு ஆள், உனக்கு ஒரு ஓட்டு கேட்குறே வந்துட்டு போகிறேன்னு என்ன மனசில் நினச்சிட்டு போகணும் இல்லையே. அந்த இடத்துல வம்புழுக்கிற மாதிரி அவங்கள போயிட்டு நம்ம வந்து சீண்ட மாட்டோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இதை மீறி இந்த பையன் வந்து அதை செய்கிறான் அப்படின்னா, அப்போ உண்மையாலுமே அவன் தாவேக்காரனா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இங்கே. சரி, தாவேக்காரன் இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னும் போது, இப்போ இங்கே நாம் தமிழர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி வைப்போம். நீங்கள் வந்து தமிழ் தேசியம், தமிழ் மக்களை காக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிற நீங்கள், கொள்கை கோட்பாடோடு வர நீங்கள், எங்களை தற்கொலைன்னு சொல்லக்கூடிய நீங்கள், அப்போ இந்த மாதிரி ஒருத்தன் கத்திட்டு போனால் அதை நீங்கள் கண்டுக்காமல் உங்கள் பிரச்சாரத்தை தொடர வேண்டியதானே? எதற்கு நீங்கள் வந்து மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ இருந்து ஒருத்தன் தாவேக்காரன் அப்படின்னு சொல்லி கத்துறதை வந்து உங்கள் காதில் விழுது, அதனால எப்படி நீங்கள் ட்ரிகர் ஆகுறீங்க? அப்போ எனக்கு இந்த இடத்துல எல்லாமே ஏதோ சம்திங் செட்டப்போ அப்படின்னு ஒரு விஷயம் தோணுது. அதற்கு அந்த பையனோட ரியாக்ஷனாக என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே யாருமே நாம் தமிழர் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வீடியோவும் பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஊருக்குள்ளே வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பசங்களாம் சொல்கிறனால இப்போ நாம் தமிழர் அங்கே போய் ஓட்டு கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒன்று வந்துடுது. ஸோ இதை அப்படியே வைங்க. இப்போ இன்னொரு சம்பவம் பாருங்கள், அதே மாதிரி. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தனியாக தான் பைக்கில் போகிறான்.
ஆனால் ஒட்டுமொத்த பேரும் நாம் தமிழர் இருக்கும்போது இவன் வந்து ஏதோ டிவிக்கை பற்றி ஏதோ சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி இவனை வந்து கட்டம் கட்டி எல்லாரும் பேசுகிறாங்க. எனக்கு அதுதான் புரியல. அது எப்படி தனியாக வர வந்து வேணுனே வம்புலுமா? இங்கே நம்ம கொஸ்டின் வருதுல்ல. அப்போ இங்கே என்னமோ சம்திங் இவங்க வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, ஒன்று இந்த மாதிரி தாவைக்காரங்களை வந்து வேணுங்கனே ட்ரிகர் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி அது மூலிமா தாவைக்காரங்களை வந்து ட்ரிகர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது திட்டம் வச்சுருக்காங்களா அப்படின்னு நமக்கு சரியாக தெரியல. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டினியூவாக இப்போ அடுத்தடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், எல்லா இடத்துலையுமே அப்போ என்ன பிரச்சனை ஆகுன்னா, தாவேக்காக்கும் நான் தமிழருக்கும் தான் பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து திரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். திமுகவில் இருக்கின்ற எம்பி சொல்றாரு, முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்றாரு, யாரு, திரு ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞரை இறுதி காலத்தில் கைதி போல வைத்திருந்தார் என்று திரு ராசா அவர் ஏன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி வந்து இப்போ பயங்கரமாக தரம் தாழ்ந்து ஓரளவுக்கு வந்து டிஎம்கே வந்து விமர்சிக்கிற அளவுக்கு போயிட்டார். அவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக விமர்சிச்சுட்டு இருக்காரு. டிஎம்கே என்ன போர்ட்ரே பண்ண விரும்புதுன்னா, இங்கே தமிழ்நாட்டில் போட்டியே வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து டிஎம்கே நிறுவ பார்க்குது. ஆனால் இங்கே விஜயவர்கள் என்ன நிறுவிக்கிட்டு இருக்காரு, இங்கே போட்டியே தாவேக்காக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விஜயவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பட் இங்கே மீடியாக்கள் என்ன போட்டு செய்ய விரும்புது, டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தான் வந்து போட்டி, அதே மாதிரி என்டிகேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே இந்த கட்சி வந்து கொண்டு வரதுக்கான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ பொதுமக்கள் பார்வையில் அங்கே இங்கே ஒரு தாவேக்காரங்க கூட ஒரு நாம் தமிழர் குரூப் சண்டை போடுறாங்க அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி மக்கள் பார்வையில் வர ஆரம்பிக்கும். அப்போ இங்கே ஏடிஎம்கே காரங்க சைலண்டாக இருப்பாங்க, டிஎம்கேவும் சைலண்டாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. அப்போ இங்கே என்ன ஆட்டோமேட்டிக்காக ஒரு மக்கள் மனசில் போய் ஃபீல் ஆகுனா, இங்கே வந்து அப்போ திமுக விட்ட ஸ்ட்ராங்கான கட்சி வந்து அதிமுக தான். அப்போ நம்ம திமுக விட்டு நம்ம விஜய் கிட்ட போனால் விஜய் வந்து நாம் தமிழர் கட்சி மாதிரி தான், அந்த இதுக்கு தான் ஈக்குவல், அவருக்கு அந்தளவுக்கு அப்போ நிர்வாகம் பண்ண தெரியல, இவங்க கூட போய் சண்டை போட்டு தெரியறாப்புல அப்படின்ற ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் உங்கள் ஊர் சைடில் நடக்குதா அப்படின்றதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன ஏதுன்றதை முதல்ல அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். ஏன்னா இவங்க ஞாயிற்றமிழர் வந்து எங்கேயாவது சீமான் போனால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு 30-40 பேர் இருப்பாங்க ஒழிய, மற்ற இடத்துல அவங்க தனியாக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா யாருமே அங்கே வரமாட்டாங்க. குரூப்ஸில் தெரிஞ்ச முகனா ஒன்று வந்து சீமானு, இன்னொருத்த வந்து அந்த யூடியூப்பில் உட்காந்து பேசுகிற சாக்கடை வாயன், அப்புறம் இடுமாவனம் கார்த்தி. சாக்கடை வாயனுக்கு சீட்டே கிடையாது. அவன் யூடியூப்பில் வந்து திமுக சப்போர்ட் பண்ணுவான், மேடையில் வந்து நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுவான். அவன் வந்து 2 வாயி 2 மாதிரி அவன் ஆள் வச்சுக்கோங்களேன், அவன் அந்த மாதிரி. அப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இங்கே வின் பண்ணணும் வைக்கணும் அப்படின்றதுலாம் சாரி அதுக்கான வாய்ப்பே இல்லை, அந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா 15 வருஷமாக அதை பண்ணலை. பட் விஜயவர்களுடைய தொண்டர்கள்லாம் இந்த மாதிரி, அதாவது வந்து எப்பயுமே பிரச்சனையை கிரியேட் பண்ணுறவங்க, நம்ம சைலண்டாக இருந்தாலும் அவங்க வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை மக்கள் இடத்துல கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஞாயிற்றமிழர் எங்கே போனாலும் விரட்டி அடிக்கிறாங்க, அது வேறு விஷயம், அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் உண்மையான கல நிறுவனத்தில் இங்கே போட்டியே டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். பட் இந்த பிம்பத்தை உடைச்சி டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு மாற்றிட்டு என்டிகே வர்சஸ் டிவிகே அப்படின்னு மாற்றுறதுக்கான பல வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது. ஸோ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க நண்பா நம்பீஸ் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து தளபதி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, தூத்துக்குடின்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி அந்த லைன் வந்து இது வரைக்கும் போவே இல்லை. ஸோ நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. தயவு செஞ்சு அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வண்டி பின்னாடி போகிறது வைக்கிறது, அப்புறம் அந்த தொந்தரவு பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷம். ஏன்னா அவர் வெளியில் வர்றதே இங்கே வந்து குதிரை கொம்பாக இருக்குது, அதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்மளும் அந்த கஷ்டத்தை கொடுத்தோம்னா இந்த கிடைக்கக்கூடிய சான்ஸும் இல்லாமல் போயிடும் அப்படின்றத புரிஞ்சுட்டு செயல்படுங்க அப்படின்றத கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சியா நடந்து வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை.